சேனாயின் கர்த்தா
வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற தருணங்களில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பதும் அதை சார்ந்த கொண்டாட்டங்கள் என்பதும் அது சார்ந்த சிந்தனைகள் என்பதும் அதை காட்டிலும் அந்த சந்தோஷம் என்பதும் நமக்கு புதிதானதல்ல. ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகிற வழக்கமான செயல்தான். ஆனால் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை வைத்து மற்றவர்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை விட நம்முடைய கொண்டாட்டங்களின் மூலம் கிறிஸ்து முதன்மைப்படுத்தப்படுகிறாரா என்கிற கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் நம் முன்னால் கேட்கப்படுகிறது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை குறித்த சில தெளிவுகளை பெற வேண்டும். கிறிஸ்தவ மதம் அகம் சார்ந்த 3 சிறப்புகளையும் புறம் சார்ந்த 3 சிறப்புகளையும் உடையது. அகம் புறம்ங்கிறது பெரிய தமிழ் வார்த்தை மாதிரி தெரியுதுல. இன்டர்னல் கிரைட்டீரியா, எக்ஸ்டர்னல் கிரைட்டீரியான்னு வச்சுக்கலாமா? எப்படியோ புறம் சார்ந்த சிறப்புகள்னா கிறிஸ்தவ மதம் உலகளாவிய மதம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மதம், யூனிவர்சல் ரிலீஜன். ரெண்டாவது, இது ஹிஸ்ட்ரி பேஸ்டு ரிலீஜன், வரலாற்று ஆதாரங்கள் உள்ள ஒரு மதம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பல நிகழ்வுகளுக்கு வரலாற்று ஆதாரங்கள் உண்டு. எனவே ஹிஸ்ட்ரி பேஸ்டு ரிலீஜன். மூன்றாவது, இதுதான் சமூக புரட்சிகளை முன்னெடுத்த மதம். தொழுநோயாளிகள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு போது கிட்டவா அப்படின்னு கூப்பிட்ட மதம். விபச்சாரியை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொன்னப்போ போ, இனிமேல் தப்பு செய்யாத, மன்னிக்கிறேன்னு சொன்ன மதம். யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலவாத காலத்தில் சமாரிய பெண்ணிடத்துல எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு ஏசாமி கேட்டார். அப்படி போய் அவர்களோடு தண்ணீர் கேட்ட மதம். இப்படி சமூக புரட்சிகளை முன்னெடுத்த மதம். இது புறம் சார்ந்த 3 சிறப்புகள். உலகளாவிய மதம், வரலாற்று ஆதாரங்கள் உள்ள மதம், சமூக புரட்சிகளை முன்னெடுத்த மதம். அகம் சார்ந்த 3 சிறப்புகள் இருக்கிறது, இன்டர்னல் கிரைட்டீரியா. இதுதான் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்று சொன்ன மதம். பாவத்துக்கு பரிகாரம் இருக்குது, பாவத்துக்கு தந்தால் இந்த தண்டனை இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவ மதம் தான் இல்லை, பாவத்திற்கு மன்னிப்பும் உண்டு, மீட்பும் உண்டு என்று சொன்ன மதம். இரண்டாவது, இந்த மதம் எல்லா மனிதரையும் சீஷராக்கிய மதம். சகல ஜாதிகளையும் சீஷராக்குன்னு சொன்னது. இப்போ நம்ம சர்ச்சில் இன்றைக்கி ஒருத்தன் சேர்றானா கூட நாளைக்கு என் பக்கத்தில் முட்டி போட்டு அவன் ஆப்போசனத்தில் கலந்துக்கலாம். எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் கிடையாது. மூன்றாவது, இந்த மதம்தான் மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி பேசியது. இது அகம் சார்ந்த 3 சிறப்பு. எனவே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவர்கள், நமக்கு ஸ்டாரை பற்றி தெரியும், ட்ரீயை பற்றி தெரியும், மாட்டு தொழுவத்தை பற்றி தெரியும், ஏசாமி எப்படி பார்த்தான்னு தெரியும், 3 ராஜாக்கள் எப்படி வந்தாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியும், எப்படி நடக்கணும், எல்லா நுட்பமும் தெரியும். இவை எல்லாவற்றை விட என் மதம் எவ்வளவு சிறந்தது. நான் சொன்ன இந்த 6 கருத்துக்களையும் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்துகிற வகையில் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருந்தால்தான் நாம் உண்மையான சரியான கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்று பொருள் என்ற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்பார்ந்த வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த மகிழ்ச்சியான காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் முதல் பகுதி மாத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பதை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரிய கடவுளை, இந்த அருமையான கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீர். கிறிஸ்து பிறப்பின் மகத்துவத்தையும் நீர் முதலாம் வருகையிலே நீர் எங்களை பாவ மன்னிப்பின் வாழ்வுக்குள்ளாய் இணைக்கும்படியாய், கடவுள் ராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படியாய் மீட்பராய் கடந்து வந்தீர். தொடர்ந்து உம்முடைய 2ஆம் வருகை நியாய தீர்ப்புக்குரியது என்பதையும் கூட இந்த காலங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இது இப்பொழுது நாங்கள் கேட்கப் போகிற தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதி. மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, விசேஷமாக கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் நமக்கு மிக பிரம்மாண்டமாய் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கானது கிறிஸ்துமஸ். ஈஸ்டரும் முக்கியமான பண்டிகை. ஆனால் கிறிஸ்மஸ் தான் நமக்கு வருடத்திற்கு கடைசியாக வருவதனாலே ஒரு வருடத்திற்கு ஒரு பண்டிகை என்று சொல்லி அதற்காக சில பட்ஜெட்டுகள் எல்லாம் வைத்து நாம் பண்டிகையை மிக விமர்சையாய் கொண்டாடுவது இயல்பாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் வந்தாலே பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம், பெற்றோர்களுக்கு திண்டாட்டம் என்று சொல்வார்கள். ஏன் திண்டாட்டம்? ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி வரும். ஏனென்றால் புத்தாடைகளை பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டும். இக்காலங்களிலே புத்தாடைகள் என்று சொன்னால் சாதாரணமாக அக்காலங்களில் எடுத்தது போல எளிமையான விலைகள் அல்ல, விலை மதிக்க முடியாத பொருட்களைத்தான் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அதற்கென்று ஒரு தனி பட்ஜெட். தொடர்ந்து வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், வீட்டிற்கு வர்ணம் பூச வேண்டும், அதற்கு ஒரு தனி பட்ஜெட். அது இல்லாமல் நண்பர்களை அழைக்க வேண்டும், உறவின் மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக உணவுக்கென்று ஒரு தனி பட்ஜெட் என்றெல்லாம் சொல்லி இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் வந்தாலே
பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய திண்டாட்டத்தோடு கூடிய ஏன் வந்ததோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முடித்து விடுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சிக்குரியது. பிள்ளைகள் எவ்விதமாக மகிழ்ந்திருக்கிறார்களோ அதை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆசரிக்கும் போது மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசுவில் தேடி வருகிறார். நம்மை பார்க்கும்படியாய், நம்முடைய அவலை நிலையை மாற்றும்படியாய், நம்மை கடவுளுடைய பிள்ளையாக்க உயர்த்தும்படியாய், நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கும்படியாய் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான வெளிப்பாடு தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. கிறிஸ்து கடவுளின் அன்பின் வெளிப்பாடு, கிறிஸ்து கடவுளின் கிருபையின் வெளிப்பாடு, கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக்கி நம்முடைய சொந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை கடவுள் நமக்கு கொடுத்தார் அல்லவா? ஆகவே அது மகிழ்ச்சிக்குரியது. அந்த மகிழ்ச்சியான பண்டிகையை நாம் கட்டாயத்தோடு அல்ல, அதனுடைய உண்மையான மகத்துவத்தை உணர்ந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று எசையா தீர்க்கன் சொல்வது போலே அது எனக்கு கடவுள் கொடுத்த அடையாளம். கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதற்கு கடவுள் கொடுத்த அற்புதமான அடையாளம் பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வழியாக்கே கடவுள் எனக்கு சொல்லுகிற சத்தியம், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்மேல் அன்பா இருக்கிறேன், நான் உன்மேல் பாசமா இருக்கிறேன், நான் உனக்கு உன்மேல் மனதுருக்கம் உள்ள கடவுள், நான் உன்னை மீண்டுமாக என்னோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன், மீண்டுமாக உன்னை என்னுடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் பெத்லகேமிலே பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து. 24ஆம் தேதி பல இடங்களிலே ஒரு கடைசியாக ஒரு பாடல் பவனி வரும். அந்த பாடல் பவனி வரும் பொழுது திருச்சபை மக்கள் அந்த வீட்டின் அலங்காரங்களை பார்த்து பிள்ளைகளை பாராட்டுவது இயல்பான ஒன்று. அப்படித்தான் சிறு பிள்ளைகளும் 23ஆம் தேதி வீட்டிலே வந்து அந்த முன்னணி காட்சியை அமைக்கும்படியாய், அந்த குடியில் அமைக்கும்படியாய் வேகமாய் தங்களை இணைத்து கொண்டு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் செய்து முடித்த பிறகு பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் ஒரு அற்புதமான முன்னணி காட்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று நினைத்து மகிழ்ந்தார்கள். அடுத்த நாள் காலை வேளையில் அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் அந்த இடத்தை பார்த்து பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து பாராட்டும்படியாய் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகிற வேளையில் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன என்று கேட்டால், அழகான முன்னணி காட்சி, எல்லா அலங்காரங்களும் இருக்கிறது. இந்த பக்கம் மெய்ப்பர்களின் பொம்மைகள், இந்த பக்கம் ஞானிகளினுடைய பொம்மைகள், ஆட்டு பொம்மை, மாட்டு பொம்மை என்றெல்லாம் அழகாக வைக்கப்பட்டிருந்தது. அழகாக அந்தந்த இடத்தில் வைக்கப்பட்டு மரியாளும் இருக்கிறார், யோசேப்பும் இருக்கிறார், தேவதூதர் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார். ஆனால் ஒருவர் இல்லை. யார் என்றால் அந்த குழந்தை இயேசுவின் பொம்மை அங்கு இல்லை. ஒருவேளை பொம்மை அல்ல, குழந்தை இயேசு இல்லை. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஒருவேளை பேசுகிறார். பல ஆயத்தங்களை செய்தாலும், பரபரப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களின் ஆயத்தங்களை ஒரு பக்கம் பாரத்தோடு செய்தாலும் மகிழ்ச்சியோடு செய்தாலும் இயேசுவை மறக்காதே. ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் நம்மை நோக்கி பார்த்து அவர் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து இயேசு பாலகனை நம்முடைய பாலகனாய் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் சுமந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் எவ்விதமாக அந்த முன்னணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதோ, அந்த இடம் மகிமைக்குள்ளாக பிரகாசித்ததோ, நட்சத்திரம் நின்ற போது ஒரு அற்புதமான ஒளி வட்டத்திற்குள்ளாக அந்த முன்னணி காட்சி இருந்ததோ, அதே போல நம்முடைய உள்ளமும் மாற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸ் காலத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் துரிய கடவுளே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களை மீண்டும் ஒரு விஷயம் கூட கர்த்தர் கொடுத்தீர். அநேக ஆயத்தங்கள் நாங்கள் செய்து பரபரப்பான ஆயத்தங்கள் மத்தியில் உம்மை மறந்து போகிறோம். நீர் எங்களுக்காக வந்தவர், எங்களுக்காக பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாய் மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர் என்கிற செய்தியை நாங்கள் உள்வாங்கி கொண்டு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் பண்டிகையின் போதும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீர் பிறக்கக்கூடியவராய் நாங்களும் உம்மில் பிறக்கிறோம், புதிய சிருஷ்டியா என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யும். மீட்பிரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்டியன் மீடியா சென்டர், ஓல்ட் நம்பர் 92, நியூ நம்பர் 105, செகண்ட் ஃப்ளோர், பாந்தியன் ரோட், ஆப்போசிட் டு மியூசியம், எக்மோர், சென்னை 8.